நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ரேணுகாவும் ரஞ்சிதமும் சேர்ந்து அழகா சும்மா கியூட்டான ஒரு பிளானை போட்டுருக்காங்க. என்னடா பிளான், எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க, அடுத்து அவங்களோட மூவ் என்னவா இருக்க போகுது அப்படின்ற உங்களோட ஆர்வத்தை தூண்டுற மாதிரி தாங்க நிறைய விஷயத்தை நம்ம இப்போ கொண்டு வந்திருக்கோம். அப்படி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ரேணுகா இருக்காங்களா, அவங்க வந்து ஒரே வாரம் தான் சொல்றாங்க, பாரு ரஞ்சிதம், இதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போகும்போது நீங்க என்ன பண்ணீங்களோ அதே திருட்டு வேலையை தான் இப்போ பண்ணோம். அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம யாருக்கும் தெரியாம அழகா பாய்சனை கலந்து விட்டா மட்டும் போதும். மறுபக்கம் அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும், ஏன்னா எப்படி இருந்தாலும் வெளியாளுங்க வரமாட்டாங்க, நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க மட்டும் தான் சாப்பிடுவாங்க, அவங்க எல்லாரோட கதையும் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த சொத்துல நீ, நான், ராஜேஸ்வரி நம்ம 3 பேர் தான் அந்த ராஜ்யத்தாவே ஆள போறோம். ஏன்னா யாருமே இல்லைன்னா லாஸ்ட்ல நாம தானே நாமளும் சாப்பிடணும். ஆனா நமக்கு மட்டும் ஸ்லோ பாய்சன் இருக்கிற மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். அதுக்கேற்ற டேப்லெட்டும் இருக்கு, அதை போட்டு நாம சாப்பிட்டு நாம நைஸா இதுல இருந்து தப்பிச்சிடலாம். ஏன்னா மற்றவங்க எல்லாம் ரொம்பவே சீரியஸ் கண்டிஷன் போயிட்டு அவங்க உயிர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நாம அழகா தப்பிச்சிடலாம். என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதம் கிட்ட சொல்ல, ரஞ்சிதமும் ராஜேஸ்வரி இந்த ஐடியா நல்லா தான் இருக்கு, ஆனா பின்விளைவுகள் நிறைய வந்தா திடீர்னு எல்லாம் கொலை பண்றதா, இதுல மாட்டமா, அதுக்கப்புறம் நம்மள கஞ்சி காசிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ராஜேஸ்வரி கேட்கிறா. ராஜேஸ்வரி, இத்தனை நாள் நீ கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு நிறைய பிரச்சனை எல்லாம் சந்திச்சு விஜய் அந்த வீட்டை விட்டு துரத்தி இந்த சொத்தெல்லாம் உனக்கு வந்துருச்சுன்னு நினைச்சு, ஆனா திரும்ப அந்த சொத்தெல்லாம் விஜய் கிட்ட போய் திரும்ப நீ கேஸ் போட்டு இந்த சொத்தை எப்படியான அடையணும்னு சொல்லிட்டு நீ ஆர்வத்தோட துடிச்சுன்னு இருக்குது எனக்கு நல்லா தெரியும். இப்படியே உன் காலம் கலந்து நீ கேள்வி ஆகுறியா, இல்ல இந்த வேலையை செஞ்சு நம்ம பணத்தை வச்சு நாம ஒரு பக்கம் சந்தோஷமா செட்டில் ஆகலாமா, உன்னோட கையில தான் இருக்கு எல்லா முடிவும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, நீ சொல்ற ஐடியா நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐடியாவுக்கு ஓகே சொல்றாங்க. தன்வினை தன்னை சுடும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்ல மாட்டாங்க. ஒருத்தர் உங்ககிட்ட இன்னொருத்தருக்கு குழி நோண்டத்தை பத்தி பேசுறாங்கன்னா, அங்க குழி நோண்டறதுக்கு முன்னாடி உங்களுக்கும் சேர்த்து தான் குழி நோண்டி இருப்பாங்க. ஏன்னா அவங்க அந்த பர்சன் மட்டும் குழி நோண்டிக்க மாட்டாங்க, இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட உங்களுக்கும் குழி நோண்டி வச்சுட்டு இருப்பாங்க. என்ன அவங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு குழி நோண்டி வச்சுட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல என்னடா ட்விஸ்ட் தர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அந்த பாய்சன் ஸ்லோ பாய்சன்ன்றது வந்து டம்மியான வார்த்தை போடுற மாதிரி போட்டு, நம்ம ரேணுகா இருக்கால அவளுக்கு மட்டும் லைட்டா போடாத மாதிரியும் போட்டு அதை அப்படியே அவங்க குடிச்சுன்னு மற்ற 2 ரஞ்சிதமும் ராஜேஸ்வரி கொடுத்து அவங்க கதையும் க்ளோஸ் பண்ண முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க அரைகுறையா முடிச்சா கூட இந்த உண்மையை வெளியே சொல்லி ஒரேடியா மாட்டி விட்டுறாங்க. அவங்களுக்கு தான் இக்கறத்துல ஸ்ட்ராங்கா போட்டு வச்சிருக்காங்க. என்னடா இது கருமோ, நாம ஒண்ணு நினைச்சா இது ஒண்ணு நடக்குது, கடவுளே என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கு. அந்த சமயத்துல கரெக்டா கோவிலுக்கு போலான்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பிட்டாங்க. கோவிலுக்கு வந்துட்டு இருக்காங்க. வர்ற வெள்ள திடீர்னு வண்டி டயர் டமால்னு ஒரு சத்தம், கீழே குளிஞ்சு பார்த்தா பஸ் டயரு டுமில்னு வெடிஞ்சிட்டு இருக்கு. என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம, சரி ஓகே கோவிலுக்கு வரும்போது இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா சார், கொஞ்சம் நல்ல டயரா தான் போட்டு வர மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சாங்க. சார் ஒண்ணுமே இல்லை, ஸ்டெப்னி இருக்கு, 2 செகண்ட் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க மாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திடுறாங்க. அங்க இருந்து கிளம்புறாங்க. கிளம்புற போது நம்ம ரேணுகா மறுபக்கம் ரஞ்சிதம் ராஜேஸ்வரி 3 பேரும் ஒரே இடத்துல தான் உட்காந்து கலந்துரையாடல கலக்கின்னு வராங்க. ராஜேஸ்வரி அந்த சமயத்துல இங்க எதுவும் பேச வேணாம், மத்தவங்களுக்கு குசு குசுன்னு பேசுறதுக்கு காதல் வந்துச்சுன்னா அதை வச்சு நான் மல்லி இருக்காதே சரியான மோப்பம் முடிச்சு நம்ம பிளான் எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. இதை கேட்டதும் ஆமா நீ சொல்றதை காட்டுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேணுகாவும் சொல்றாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம ரேணுகா என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க, ஏன்னா அந்த மாத்திரையை வாங்கினாங்கல்ல பாய்சனா, அந்த சமயத்துல நம்ம மல்லி எல்லாத்தையும் பார்த்து அழகா அதை பக்காவா வீடியோ எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு மேல நீ தப்பிக்க முடியாது, நீ எவ்வளவு தூரம் ஓடுவ ஓடு, உன்னால முடிஞ்ச வரைக்கும் ஓடு, எனக்கு பிரச்சனையே இல்லை, உன்னை ஓட விட்டு வேட்டையாடுறதா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி மனசுக்குள்ள நினைச்சுன்னு இருக்காங்க. இந்த விஷயத்த விஜய் கிட்டேயும் சொல்லிட்டாங்க. விஜய் சரி பொறுத்து இருக்கலாம், எல்லாமே ஒரு பக்கம் காலம் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு காலத்தை நம்பின்னு இருக்காங்க. இந்த சமயத்துல தாங்க கரெக்டா அங்க சாப்பாடு செய்றாங்க. அந்த சமயத்துல நம்ம அன்னபூர்ணிக்கு வந்து அம்மன் அருள் வந்த மாதிரி அப்படியே சும்மா ஆடுறாங்க ஒரு பக்கம் டிங் டிங் டிங்னு. இவங்க கலந்துட்ட உடனே போயிட்டு அப்படியே சும்மா எட்டி ஒரே ஒத்த வச்சிடறாங்க. அது அப்படியே கீழே ஊத்திது. இதுல விஷம் கலந்து இருக்குடா, அவங்க குடும்பத்தை அழிக்க போறாங்கடா, அவங்க குடும்பம் இருக்கிறது நான் ஒரு சிலருக்கு கண்ணு குருத்துல இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு சாமி சொல்ல, உடனே இது யாரும் நம்பலைங்க. அந்த சமயத்துல ஒரு பூனை அதை சாப்பிட்டு மயக்கம் படுது. உடனே அந்த இடத்துக்கு டாக்டர், ஏன்னா ஃபர்ஸ்ட் அதை செக் பண்ணதுக்கு வர சொல்றாங்களா, அந்த பூனை மயக்கம் படுதோ அந்த பூனையை காப்பாத்திடுறாங்க. அந்த சமயத்துல அதை பாய்சன் கலந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு அதை எல்லாத்தையும் எட்டுன்னு போயிட்டு அப்படியே அவங்க குழி நோண்டி அந்த குழியில பச்சிடுறாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வாயில்லாத ஜீவன் வேற எதுவும் அதை சாப்பிட்டு இறந்துடக்கூடாது. ஏன்னா இப்ப இறந்த பூனையை காப்பாத்திட்டாங்க, வேற எதனா ஒன்று சாப்பிட்டு இவங்க கண்டுக்காம அங்கிருந்து போயிட்டா பிரச்சனை தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை பச்சிடுறாங்க. இதை யார் பண்ணது எவர் பண்ணது அப்படின்றத கண்டுபிடிச்சாகணும். இந்த விஷயத்த சீரியஸா இப்படி கண்டினியூ பண்ணிடணும். ஏன்னா கேர்லஸா விட்டா அடுத்த செகண்ட் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாதுங்க. எல்லாரும் சாப்பிட்ற சாப்பாட்டுல வேஸ்டா கலந்தவங்க அடுத்த செகண்ட் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கையா தான் இருக்கு. அந்த போலீஸ் அதிகாரியும் வந்துடுறாரு. விஜய் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டீங்களா, இனிமே பாருங்க அப்படியே சும்மா நோங்கி எடுக்கிற இந்த டேப்லெட் வந்து கொஞ்சம் ரேரா தான் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த டேப்லெட் வந்து கொடுத்துருக்காங்கன்னா அவங்க கொஞ்சம் இந்த மென்டலி இஷ்யூவில் இருக்காங்களா அந்த இடத்துல ஒர்க் பண்ணுற பர்சனாக தான் இருக்கணும். ஏன்னா அந்த இடத்துல வந்து இந்த டேப்லெட்டை வந்து அடிக்கடி நிறைய யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ரொம்பவே ஒரு பக்கம் ஆக்ரோஷமாக இருக்கிறாங்களா அவங்களுக்கு இந்த டோஸ் வந்து கொஞ்சமாக கொடுத்தா அவங்களோட நிதானம்
அவங்களோட இது எல்லாமே கொஞ்சம் குறையும். அதுக்காக தான். ஆனால் இதில் வந்து இன்னும் நிறைய ட்விஸ்டெல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது கொஞ்சம் எவிடோஸ் ஆச்சுன்னா உயிரை சுயநினைவு இழந்து அவங்க உயிர் போகிறதுக்கே வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒரு தருணத்தில் தாங்க தள்ளப்பட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு ஐயோ இப்படியே நடந்தால் நம்ம வாழ்க்கை எங்கடா போகிறது, நம்ம வாழ்க்கையை சீரழிஞ்சு போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு பதட்டம் பயம் எல்லாமே ஒன்று சேர்ந்து வச்சு இவங்க அப்படியே சும்மா குத்துங்க 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 நேரம் நல்ல நேரம் அந்த மாதிரி ஓம குத்தின்னு இருக்கு. இப்போ என்ன தாண்டா பண்ணுறது, இதுக்கு வேற வழியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை இருக்காங்க. எல்லாத்துக்கும் வழிகள் இருக்கு. நாம் எப்படி அதை தேர்ந்தெடுக்க போகிறோம் அப்படின்றத பொறுத்து தான் எல்லாமே அமைஞ்சிருக்கு. பார்ப்போம். நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் அப்படின்ற பழமொழிப்படி எல்லாமே நல்லதாக நினைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சின்னு போக வேண்டியதான். சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோவத்தோட உச்சியில் இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ரேணுகா தான் பண்ணது. இதை போலீஸ் அதிகாரிகிட்ட சொல்லி மாட்டி விட ரொம்ப நேரம் ஆகாது. ஆனால் இப்போ இவளை மாட்டி விடவும் முடியல, மாட்டி விடாமல் இருக்கவும் முடியல. இவளுக்கு எதனா ஒன்று செஞ்சாகணும். ஒரு குடும்பத்தவே அழிக்க பார்க்குறாலே இவளை சும்மா விடக்கூடாது. இவளுக்கு எதனா பாடம் புகட்டினா தான் இன்னொரு டைம் இந்த மாதிரி கேவலமான எச்சத்தனமான வேலை செய்யாமல் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை இருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்க, அடுத்து ஏது பண்ண போகிறாங்க, எப்படியெல்லாம் கொண்டு போக போகிறாங்க அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் நிறைஞ்ச விஷயங்களை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம். முந்தினம் பர்கத்தர்கள்.